போராட்டத்தை நாம் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தை நான் போராடி இந்த ஓட்டத்தை நான் காத்துக்கொண்டு என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான மனுஷர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே போராட்டமாக தான் இருக்குது அப்படின்வாங்க. ஒரே நெருக்கமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்குது. எல்லாருக்கும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருக்குது. ஆனால் உண்மையாகவே இந்த உலக மனிதர்கள் போராடுகிற அதே போராட்டத்தை தான் நாம் போராடி கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்டது? நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது, எப்படிப்பட்ட காரியங்களோடு இருக்குது? எபேசியர் 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம். இந்த உலக மனிதர்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உலக மனிதர்களுக்கு பொருளாதார போராட்டம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, அவர்களுக்கான தேவைகளுக்கான போராட்டம் உண்டு, சமுதாய அந்தஸ்துக்கான ஒரு போராட்டம் உண்டு. ஸோ இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஒன்று உண்டு, இன்னொன்று உலக பிரகாரமான ஒரு போராட்டம். இந்த உலக பிரகாரமான போராட்டத்தை தான் நம்ம போராட்டம்னு பல நேரங்களில் நாம் சிந்திச்சு கொள்கிறோம், இல்லை அதன்படி தான் நம்ம ஓடுறோம். நம்முடைய பெரும்பாலானவருடைய ஓட்டம் என்னென்னா, இந்த உலக மனிதர்கள் மத்தியிலே நமக்கான ஒரு அடையாளத்தை நாம் நிறுவ வேண்டும், நம்முடைய உறவினர்கள் மத்தியில் நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், நம்முடைய பெயரை எப்படியாவது நம்ம இது பண்ணி ஆகணும். சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்தின் வெற்றிகள் ஏன்னா அந்த உலக மனிதர்கள் உலகத்தின் வெற்றிகளை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார்கள். ஸோ அப்போ அது என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எப்படியாவது வெற்றி பெறணும், வெற்றி பெறுவதற்கான என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம செய்யணுமோ அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உலக மனிதர்கள் அதை நோக்கி தான் ஓடுறாங்க. ஸோ இந்த உலகத்தில் நான் மிகப்பெரிய வெற்றி அடையும் பொழுது, இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதிக்கும் போது மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, நம்மளை குறித்து புகழ்கிறார்கள். அல்லது இவங்கள மாதிரி வராது, இவங்க சூப்பராக இருந்தாங்க, இவங்க அருமையாக வாழ்ந்தார்கள், இவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, இவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, இப்படி மனிதர்கள் புகழ்வார்கள். தோல்வி அடைஞ்சோம்னா தோல்வியை வச்சு பரிகசிப்பார்கள். அப்போ நமக்கு இந்த பரிகாசத்திலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு மனநிலை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அடிப்படையில் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே வெற்றியோ தோல்வியோ, இந்த வெற்றியும் தோல்வியும், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் அடைகிற வெற்றியும் தோல்வியும் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை தீர்மானிக்குமா அப்படின்னா நிச்சயமே கிடையாது. இந்த உலகத்தில் நான் எதை பெற்று அனுபவித்தேன், இல்லை எப்படிப்பட்ட வெற்றிகளை பெற்றேன், இது எது ஒன்றும் எனக்கு பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யாது, பெற்றுக் கொடுக்காது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஸோ என்னுடைய வாழ்க்கை, நான் ஓடுகிற இந்த ஓட்டத்தில், என்னுடைய போராட்டம் நிறைந்த இந்த இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கலாம். இதில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று தீவிரிக்கிறேன். பல நேரங்களில் நாம் கர்த்தரை தேடுகிற காரியங்களிலே கூட இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய வெற்றி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் அடைய வேண்டிய வெற்றிக்காகத்தான் என்னுடைய தீவிரமான தேடுதல் இருக்குது, தீவிரமான ஓட்டம் இருக்குது. அப்படின்னா பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த உலக பிரகாரமான வெற்றியை தான் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகள் தீர்வதை ஒரு பெரிய சாட்சியாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். உண்மைதான், தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்கிறார், தேவன் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார். அப்போ தேவன் நம்மளை சாட்சியாக வைக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார், தேவன் நம்மை சாட்சியாய் வைக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நம்மை சாட்சியாய் நிறுத்துவதில் அவர் சந்தோஷப்படுறார். ஆனால் இந்த உலக பிரகாரமான வெறும் வெற்றிகளுக்காக மாத்திரம்தான் கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தாரா? நம்ம அதுக்காக தான், அதான் நம்ம உண்மையான நம்முடைய போராட்டமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் அதுதானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, அதை தாண்டி காரியங்கள் இருக்குது. ஸோ தேவனுக்கு நாம் வெற்றி பெற வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தின் வெற்றிகள் மாத்திரமே தேவனுடைய பார்வையில் வெற்றி அல்ல. ஏன்னா இந்த உலகத்தின் வெற்றிகளை அநேக மனிதர்கள் வேணால் நம்மளை புகழலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, மனிதனால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவன் உத்தமன். தேவனால் புகழப்படுகிறவன் உத்தமன். அப்போ இந்த போராட்டம் வெறும் இந்த பூமிக்காக தான் நான் போராடுறேனா, இல்லை என்னுடைய போராட்டம் ஆவிக்குரியதாக இருக்கிறதா? இங்கே பைபிள் சொல்லுது துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு. அப்போ இந்த துரைத்தனத்தோடு போராட்டம், அதிகாரங்களோடு போராட்டம், ஒரு தேவ பிள்ளையுடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் மாம்சீகத்தில் போராடுறேன்னா, ஆவியில் போராடுகிறேனா? எனக்கு எதனால் எழும்பக்கூடிய காரியங்கள், இப்போ
துன்மார்க்கங்கள் தீமைகள் பெருகி நிற்குது. நாம் எப்படி போராடுறோம்? மாம்சத்தில் போராடுறோமா, ஆவியில் போராடுறோமா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கடைபிடிக்கிறோமா? உன் சத்துரு பசியாக இருந்தால் போஜனம் கூட, அவனுக்கு தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடுங்கிற புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா? ஸோ தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அந்த காரியத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஆவிக்குரிய இந்த போராட்டத்தை நான் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனால் நான் புகழப்பட வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்திக்க போகிறார். அன்னைக்கு அவர் பிதாவின் முன்பதாக என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்போ நான் போராடி இருக்கிற அந்த போராட்டம், இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனத்தோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. அப்போ இந்த பூமியில் வாழும்போது துரைத்தனம், துன்மார்க்கமான மனிதர்கள் நடுவிலே நான் வாழ வேண்டும். துன்மார்க்கமான மனிதர்கள் நடுவிலே நான் போராட வேண்டும். இப்பொழுது அந்த போராட்டத்தை நான் மாம்சத்தோடு போராடுகிறேனா? ஒருத்தர் துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, துன்மார்க்கமாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம மாம்சீகத்தில் போராடுகிறோமா, இல்லை ஆவியில் நாம் போராடுகிறோமா? ஆவியில் போராடுறோன்னா நம்ம ஜெபத்தில் இருக்கோன்னு அர்த்தம். ஆவியில் போராடுறோன்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது நடுவில் கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேனா? இயேசுவுக்கு எதிராக துரைத்தனத்தின் ஆவிகள் செயல்பட்ட பொழுது, அவருக்கு விரோதமாய் அநியாயமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் கொண்டு வந்த பொழுது, அவரை சிலுவையில் அறையும் என்ற அந்த ஜனங்கள், நன்மையை பெற்ற ஜனங்களே எதிராக எழும்பி நின்ற பொழுது, அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் அந்த துரைத்தனத்தின் நம் ஆவிகளை மேற்கொண்டார். தனக்கு விரோதமாக எழும்பின அந்த காரியங்களை உண்மையாகவே நாம் அதற்கு எதிர்த்து நிற்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அப்போ நாம் இந்த போராட்டத்தை உண்மையாகவே இதான் நல்ல போராட்டம், இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கிறனா தோக்கிறனா? அதிகாரத்தின் ஆவிகள், பிரதான ஆசாரியன் அதிகாரமுள்ள நபர், பிலாத்து அதிகாரமுள்ள நபர், ரோம போர் சேவகர்கள் அதிகாரமுள்ளவர்கள், ஏரோது அதிகாரமுள்ளவன், அவர்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் இயேசுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட பொழுது, அந்த அதிகாரத்தின் ஆவிகள் அவர்களுக்கு எதிராக எழும்பி வந்த பொழுது, அவர் எப்பொழுதாவது அந்த ஆவிகளுக்கு தன்னை விட்டு கொடுத்தாரா? அந்த அதிகாரங்களுக்கு அவர் என்ன அடிபணிந்து போனாரா? அல்லது அந்த அதிகாரங்களோடு மாம்சத்தில் எதிர்த்து நின்றாரா? அவர் ஒரு பட்டயத்தை பேதர் எடுத்தபோது சொன்னார், இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை தேவன் அனுப்ப மாட்டாரோன்னு கேட்டார். ஒரு லேகியம்னா 2000 6000 கொண்ட ஒரு ரோம போர் சேவகர்களுடைய படைப்பிரிவு, ஒரு பட்டாலியன். அப்படின்னா ஒரே ஒரு தேவதூதன் எசேக்கியாவின் நாட்களிலே ஒரே இரவிலே 1,85,000 பேரை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒருவேளை தேவன் அப்படி ஜெபித்திருப்பாரானால், அவர் ரோம் அரசாங்கத்துக்கு எதிராக ஜெபித்திருப்பாரானால் என்ன நடந்திருக்கும்? கைப்பிடி மண் கூட அங்கே இருந்திருக்காது. ஆனால் தேவன் அதற்காக வரவில்லை. தேவன் மனுக்குலத்தின் மீட்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக வந்திருக்கிறார். இயேசு தனக்கு எதிரான அதிகாரங்கள் தனக்கு எதிராக எழும்பி வந்த பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பைபிள் சொல்லுது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அந்த பட்ட பாடுகளில் கீழ்ப்படிதலை, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதான் போராட்டம். அந்த போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. மனுஷனுக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. போராட்டம் இருக்குது. அதை நம்ம ஜெயிக்கிறோமா தோற்கிறோமா? உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள்னு சொன்னார். போராட்டம் இருக்குது. ஆனால் இந்த போராட்டத்தில் நான் ஜெயிச்சனா தோத்தனாங்கிறது தான் இங்கே முக்கியம். பவுல் ஜெயித்தேங்கிறாரு. பல நேரங்களில் யார் இறந்து போனாலும் இந்த போஸ்டர் அடித்து இந்த வசனத்தை எழுதி வச்சு ஒட்டிட வேண்டியதுதான். ஆனால் உண்மையிலே என்னென்னா, இந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த வசனத்துக்கு பவுல் ஓடின அந்த ஓட்டத்தை நாம் ஓடுகிறோமா? இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, தனக்கு எதிராக எழுப்பின அந்த அதிகாரங்களை எதிர்த்து நிற்கவில்லை, அதிகாரங்களோடு போராடவில்லை. என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்லனார். அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், தனக்கு எதிராக அதிகாரங்கள் எழும்பி வருகிற பொழுது தேவனுடைய அதிகாரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக, ஏன்னா எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாகிருக்கிறது. இப்போ அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். சில நேரங்கள் அதிகாரங்கள் துரைத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அதிகாரம் துன்மார்க்கமாய் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிற பொழுது நாம் அவர்களோடு மாம்சத்தில் போராடுறோமோ, ஆவியில் போராடுகிறோமா? நம்முடைய வெற்றி எப்படி இருக்குது? நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்? கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னா இயேசு எப்படி ஜெயித்தார்? அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காதுன்னு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், சாத்தான் அவரை சோதித்து கொண்டிருந்தான். சாத்தான் அவரை கொண்டே உயரமான இடத்துல நிறுத்தி எல்லாவற்றையும் காண்பித்தவைகளாம் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை விழுந்து பணிந்துகொள் என்று சொன்ன பொழுது அவர் என்ன சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து போயிட்டாரா? அவர் அங்கே எதிர்த்து நின்றார் இல்லையா?
அந்த போராட்டத்தை ஜெயித்தார் இல்லையா? அவர் எந்த இடத்துலையும் தேவனுடைய வசனத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகாதபடி அவர் வாழ்ந்தார் இல்லையா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் காரியங்களில் உலகத்தின் காரியங்களை நோக்கி நம்மளை திருப்புகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடையாக செயல்படுகிற ஒரு போராட்டம் வருகிற பொழுது, சாத்தான் நமக்கு எதிராக காரியங்களை எழுப்பி வருகிற பொழுது, நாம் எப்படி மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? எப்படி ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? இல்லை நமக்கு எதிராக மந்திரவாதங்களோ பில்லி சுனியங்களோ வருது அப்படின்னா உடனே மந்திரவாதம் பில்லி சுனியம், ஐயோ பயங்கரமாக எனக்கு பண்ணிட்டாங்க. பைபிள் சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லலையா? அப்போ இவைகளெல்லாம் மேற்கொள்ளத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? இவைகளை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்போ அதை நான் மேற்கொண்டு போராடி அதை ஜெயிச்சிருக்கிறேன். நான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ எல்லாவற்றையும் அவர் இயேசு ஜெயித்தார் இல்லையா? அதான் போராட்டம். அந்த போராட்டத்தில் நான் எப்படி ஜெயிக்கிறேன்? எனக்கு எதிரான போராட்டத்தில் சாத்தான் நமக்கு எதிராக வரான், கரெக்டு தான். ஆனால் சாத்தானை எதிர்த்து நிற்க பலனையும் தைரியத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னாரே. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அப்போ நம்ம மேற்கொள்ளுறவர்களாக இருக்கிறோமா? வான மண்டலத்தின் ஆவிகள் அந்த போராட்டங்களை எப்படி ஜெயிக்கிறோம்? நம்முடைய சிந்தைகளோடு பிசாசு போராடுகிற பொழுது, கெத்சமனேயில் இருக்கிற பொழுது, தேவனுடைய சித்தத்தை அதுவரைக்கும் நான் இந்த மரணத்துக்காகவே வந்தேன் என்று சொன்னவர் அந்த ஒரு நிமிஷத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அந்த முழு பாவத்தின் அழுத்தமும், இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்க வேண்டிய அழுத்தமும் அவருக்குள்ளாய் வருகிற பொழுது, அந்த முழு போராட்டத்தின் நடுவிலும் அவர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவராக உடனே அவர் என்ன பண்ணார்? அடுத்த நிமிஷமே அதை ஓவர் கம் பண்ணார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்ற தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய உங்கள் சிந்தனை மண்டலங்களில் வரக்கூடிய போராட்டங்களிலே, உங்கள் சிந்தையில் சாத்தான் கொண்டு வருகிற போராட்டங்களிலே தேவனுக்கு விரோதமாய் நடக்கும்படியாக, தேவனுக்கு விரோதமாய் பேசும்படியாக, தேவனுக்கு விரோதமாய் செயல்படும்படியாக, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நடக்கும்படியாக போராடுகிற பொழுது, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கும்படியாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை உங்களுக்குள்ளாய் உண்டாகும்படியாக நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்களா? நாம் அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறோமா? அதான் நல்ல போராட்டம். இது ஒரு அழைப்பு. நான் கிறிஸ்துவை போல மாறும்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பாய் அது காணப்படுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 28-30 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்கே கர்த்தர் எனக்கு ஒரு இந்த ஓட்டத்தை ஓடணும்னா நான் ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறேன். ஒரு அழைப்பை அந்த அழைப்பு என்ன? இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் போராடுகிறது போல ஒரு போராட்டம் அல்ல, தேவனுக்காக வாழ்கிற ஒரு போராட்டம். தேவனுக்காக வாழ்வதில் நான் சந்திக்கக்கூடிய போராட்டம். அது இந்த உலக மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ ஒரு தேவனை தரித்து கொண்ட ஒரு மனிதன், தேவ பிள்ளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போராட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, வாட் எவர் ஹேப்பன், எது வேணாலும் நடக்கட்டும், அது என் வாழ்க்கையில் எதுக்காக தான் நடக்குது? அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அடித்தார்கள், யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியிலே தள்ளினார்கள், யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அவன் போன இடத்துல அவன் உண்மையாக இருந்தான், அவன் மேல் விபச்சார குற்றம் சாட்டப்பட்டது, அவன் அநியாயமாய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். இவைகள் எது ஒன்றாகிலும் நன்மையா அப்படின்னா இது எது ஒன்று நன்மை கிடையாது, இது எல்லாம் தீமை. ஆனால் அவனுக்கு நடந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கடைசியாக நன்மையாய் முடிய பண்ணினார். ஆக என்ன நடந்தாலும் அது நடுவில் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து, எனக்கு எது நடந்தாலும் அது நடுவில் தேவனை பின்பற்றி போகிற ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் நாம் அழைப்பை ஓட முடியும். அதான் போராட்டம். வருகிற இந்த போராட்டங்களின் நடுவில் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. இந்த தீமையாய் எனக்கு காரியங்கள் நடந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார்னு ஓடினா நான் ஓட்டத்தை முடிக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கர்த்தர் சொன்னார், ராஜாக்களுக்கு முன்பதாகவும் அதிகாரிகளுக்கு முன்பதாகவும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படி அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உண்மைதான், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான். ஆனால் அந்த மாதிரி அவரால் அறிவிக்க முடிஞ்சா? அறிவிச்சாரா? அறிவிச்சார். எப்படி அறிவிச்சார்? போயிட்டு ரோம் கவர்னரை போய் பார்த்தாரா?
இல்லை போய் ரோம ராயனை போய் நேராக பார்த்து அரண்மனையில் வச்சு பேசினாரா? இல்லை, அவர் சிறைச்சாலையிலே கைதியாகத்தான் அவர் இருந்து என்ன செய்தார்? அவர் கைதியாக இருக்கும் பொழுது தான் அவர் போய் என்ன செய்ய சுவிசேஷத்தை அறிவித்த நம்ம பார்க்குறோம். அகிரிப்பா ராஜாவுக்கு அறிவிக்கிறார், பெஸ்துவுக்கு அறிவிக்கிறார். அப்போ அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது எல்லாமே நம்ம கவனித்து பார்ப்போமானால் அவருடைய அழைப்பு ராஜாக்களுக்கு அறிவிக்கிறது தான். ஆனால் அந்த ஓட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் விரும்பின வண்ணமாக இல்லை. ஆனால் நடந்துகிற பாதை வேறு. அவர் சிறைச்சாலையிலிருந்து தான் நிருபங்களை எழுதினார். அவர் நல்ல விடுதலையோடு ஊழியம் செய்யும் போது எழுதலை. அவர் எழுதின பல நிருபங்கள் சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எபேசியர், கொலேசியர், பிலிப்பியர், 1 தீமோத்தேயு, பிலமோன், இவைகள் எல்லாமே அவர் எங்கேருந்து எழுதினார்னா சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். இன்றைக்கும் அவ்வளோ மேன்மையான அந்த வெளிப்பாடுகள் அதுகளிலிருந்து நமக்கு இன்றைக்கி பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி ஆவிக்குரிய ஆழங்களை அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவைகள் எல்லாமே அந்த அழைப்பில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அழைப்பின் பாதை கடினமாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு பாதை எப்படி இருக்குது? நமக்கு வசதியாக இருக்கும்போது போகிறோமா? பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அது நல்ல போராட்டங்கிறார். எனக்கு வந்தது போராட்டம் தான். ஆனால் இந்த போராட்டத்தின் நடுவிலே அவர் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடினார். எதுக்காக? தேவன் அழைத்த அந்த அழைப்பிற்காக. இந்த ஒரு பெரிய அழைப்பு எதுக்காக? அவருக்கு ஒப்பாக இருப்பதற்கு, இயேசுவுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா? 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. என்ன நடக்க போகுது? அந்த ஒரு நாளில் நான் அவருக்கு ஒப்பாக இருக்கும்படி, அதுக்கு தான் நம்முடைய அழைப்பு. இப்போ அவருடைய சகோதரர்கள் முதற் பேரானவராக இருக்கும்படி நாம் அவருக்கு ஒப்பாக இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோமா? அங்கே அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8 அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை முன்குறித்த அந்த அழைப்பு உலக தோற்றத்துக்கு முன்னாகவே எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. தாயின் கற்பத்தில் கரு உருவாகும் முன்னே உருவேற்படும் நாட்களை முன்குறித்த கர்த்தர் எல்லாவற்றையும் குறித்து வைத்துட்டாரு. இப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, இந்த அழைப்பை நான் நிறைவேற்ற வேண்டும். இந்த அழைப்பை நான் நிறைவேற்றணும். அப்போ கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்னை அழைத்திருக்கிறார். அப்புறம் கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மகிமைப்படுத்துகிறார். அப்போ இந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி கடந்து போகிற அந்த பாதையில் நான் நீதிமானாயிட்டேன். இயேசு ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? இயேசுவின் மேலே வைத்த விசுவாசத்தின் மூலமாக அவருடைய ரத்தமுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்ததினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதோட போதுமா? இல்லை. அடுத்து மகிமைப்படுத்தப்பட வேண்டும். மகிமைப்பட வேண்டும். அவர் மூலமாய் நாம் மகிமைப்பட, நம்மிலிருந்து அவர் மகிமைப்பட வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். எல்லாரும் பின்பற்றினார்கள். 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் 12 பேரில் 3 பேர் தான் மேலே அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் தான் மகிமையை, கிறிஸ்துவை தரிசித்தார்கள். அவருடைய மகிமையை கண்டார்கள். ஆனால் தான் அவர் எழுதுகிறார், அந்த மகிமையை கண்டோம், அது பிதாவின் மகிமைக்கு ஒப்பான மகிமையாக இருந்தது. இன்றைக்கு அந்த மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதான் அழைப்பு. இந்த அழைப்பை நான் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை நான் பெற வேண்டும் என்று நான் ஓட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ ஓடணும்னா நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல மாறுவது தான். அந்த மகிமை, அவருடைய மகிமை எனக்குள்ளாக வர வர நான் என் சுயம் சாகும். இப்போ என் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ மறுபடியும் நானாகவே இருக்கிறது இல்லை, நான் அவராக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான். நானாகவே இருந்துகிட்டு இருக்கேன்னா இன்னும் கிறிஸ்து எனக்குள்ளாக உருவாகலை. அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்படின்னா ஒரு குழந்தை பூரணமாக வளர்ச்சி அடைஞ்சாதான் அந்த பூமிக்கு வர முடியும். இன்று நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நம்மில் பிறந்த கிறிஸ்து உருவாகி இருக்கிறாரா? நம்மில் வளர்ந்து இருக்கிறாரா? பூரணம் அடைந்து இருக்கிறாரா? ஒரு குழந்தை எடுத்தோடனே, ஒரு குழந்தை உருவாயிருச்சுனோடனே அந்த குழந்தை இந்த ஒரு முழு உருவத்தை அடைவதில்லை. அந்த குழந்தையின் ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாக்கப்படணும் உள்ள ஒரு தாயின் கருவறையில். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த உருவாக்கப்படுகிற அந்த வாழ்க்கையில் இந்த பாடுகளின் பாதை தான், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உருவாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரே என்னை உருவாக்கும், நீர் என்னிலிருந்து உருவாகும். அப்போ என்ன செய்யணும்? நான் சாகணும், அவர் வாழணும். அதான் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார்,
கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய நான்கிற அந்த சுயம் சாகலை. அதனால தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற சீசனாக இருக்க முடியாது. நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம், சீசர்களாக ஏன் மாற முடியலைனா நம்மளை நாமளே வெறுக்க முடியலை. சுயம் சாகலை. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு தெரிகிற வரைக்குமே இயேசு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசு தெரியணும்னா நான் சாக வேண்டும், அவர் வாழ வேண்டும். அதனால தான் இந்திய தேசத்திலிருந்து எழும்பின வல்லமையான ஊழியராகிய சாது சுந்தர் சிங் சொன்னார், கிறிஸ்துவுக்காக மரிப்பது எளிது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது கடினம், அதற்கு நீ அனுதினமும் சாக வேண்டும். நான்கிற சுயம் சாகணும். நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அதனால தான் பவுல் என்ன செய்கிறார்னா அவருடைய அடையாளங்களை எல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி வீசுறார். வாசிங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் சொல்றார், நான் எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டம்னு விட்டேன். பவுல் தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் சொல்றார். அதுக்கு மேலே நான் ஒருவேளை மாம்சத்து மேலே நம்பிக்கையாக இருக்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் என்னை பற்றி அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும்னா, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாது. எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்ட் லைஃப். அன்னைக்கு இருந்த யூத சமுதாயத்தில் மிகவும் மதிப்புமிக்க கனமுள்ள ஒரு மனிதன்தான் இந்த பவுல். கமாலியலின் பாதத்தில் கற்றவன். அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய ஞானிகள் ஒருவனாக எண்ணப்பட்ட கமாலியலின் பாதத்தில் கற்றவன். தன் இள வயதிலேயே அவர்களுடைய சனகரிப் சங்கத்தில் ஒரு பதவியில் அந்த 70 பேர் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினரில் ஒரு நபராக இருந்தவர் தான் பவுல். ஆனால் சொல்கிறார் இங்கே, நான் கர்த்தருக்காக எனக்கு லாபமாக இருந்தவைகளை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, கிறிஸ்துவுக்காக. இதான் போராட்டம். இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய இந்த போராட்டத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்வது தான் போராட்டம். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுவது தான் போராட்டம். உங்களிலிருந்து கிறிஸ்து வெளிப்படுவது தான் போராட்டம். இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கிறோமா, இல்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள்னு சொன்னாரே. உண்மையாகவே நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோமா, அல்லது இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. நான் கிறிஸ்துவத்திலிருந்து எதை பெற்றேன் என்பதெல்லாம் இந்த உலகத்தில் சாட்சி சொல்லலாம். நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தேன் என்பதை தான் தேவன் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார். அப்போ என்னிலிருந்து கிறிஸ்து உருவாகாமல், என்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்படாமல் நான் எப்படிப்பட்ட சாட்சியை உடையவனாக தேவனுக்கு முன்னாடி போய் நிற்க முடியும்? இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறியணும். எனக்கு எதெல்லாம் அறியணும்? அவருடைய அன்பை, அவரை பற்றி நான் அறியணும். அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னான்னு எனக்கு தெரியணும். அவருடைய பாடுகளை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இதுக்காக அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, அப்போ நம்முடைய சுயம் சாகிறது தான் மரணம். சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதுன்னு. ஆனால் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆணியை கலட்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்போம். சிலுவையில் அறையப்பட்டால் சாகணும். உயிர் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அடிக்கடி என்ன செய்வோம், மறுபடியும் கலண்டு வந்துடும். கர்த்தர் சொல்றார், மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியில் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நான் சிலுவையில் அறையப்படணும்னு தான் கர்த்தர் சொன்னார். இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு என்ன கூப்பிடல. அப்போ நான் மறுபடியும் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது, தேவனுடைய சித்தத்தைக்கு எதிரடையாக நான் நின்று கொண்டிருக்கிற பொழுது, என் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் நான் இந்த போராட்டத்தில் நான் ஜெயிப்பதில்லை.
அப்போ அவருடைய மகிமை என்னில் வெளிப்படணும், என்னிலிருந்து அவருடைய மகிமை புறப்படணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மகிமை இல்லாத ஒரு நிலைக்கு என்ன காரணம்? ஏன்னா அவர் உருவாகவே இல்லை, அவருக்கு உள்ள அனுமதியே இல்லை. வசதிக்கு ஏற்ற மாதிரி பல நேரங்களில் அவர் வெளியே தான் இருக்கார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். லவோதிக்கேயா சபையுடைய பிரச்சனையே என்னென்னா, எனக்கு எல்லாம் இருக்குன்னு அது தன்னைத்தானே நம்பிக்குது. அதுக்கோட ஓன் ஸ்டேட்மெண்ட், நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எந்த குறைவும் கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், நிர்வாணியாக இருக்க எனக்கு முன்னாடி, நீ குருட்டாட்டம் பிடித்தவனாக இருக்கிற, உனக்கு கண்ணே தெரியலைங்கிறார். கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வர முடியலை, தன் நிலையை உணர முடியாத ஒரு நிலை. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நிதானிக்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம். நம்முடைய சுயமெல்லாம் சாகடிக்கப்பட்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அந்த மரணத்துக்கு நேரம் நான் கடந்து போகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் வாழ்க்கையை நான் தொடங்குறது எப்படி தொடங்கினேன் முடிக்கும் போது யோசிச்சு பார்க்கணும், உண்மையாகவே இன்னைக்கு கிறிஸ்துவுக்காகத்தான் நான் வாழ்ந்திருக்கனா இல்லை எனக்காக வாழ்ந்திருக்கனா? இந்த ரெண்டுக்கு சரியான ஆன்சர் இருந்துச்சுன்னா நான் என்னவா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் பைபிள் சொல்றது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எல்லாரும் ஓடணும், ஆனால் ஓட்டத்தை முடிக்கணும். அதனால தான் பைபிள் சொல்றது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் இங்கே அழகாய் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் அடையணும்னா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதுக்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதுக்காக என்னை கர்த்தர் பிடிச்சாரோ அதை பிடிக்கணும், அதுக்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன்கிறார். இலக்கை நோக்கி தொடருகிறேன். இன்னைக்கு நம்ம இலக்கை நோக்கி நாம் தொடருகிறவர்களாக இருக்கணும். அதனால தான் பவுல் தைரியமாக எழுதுறாரு, மரணத்துக்கு முன்னாடி நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும். இந்த சூழ்நிலையின் நடுவில் எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கிறது எனக்கு சாதகமாக எல்லாம் நடந்தால் மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கிறோம். நமக்கு எதிரடையாக காரியங்கள் நடந்தால் நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை. அது நடுவில் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்னு ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு முடியலை. அப்படின்னா நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓட முடியாது. ஏன்னா நம்மில் அநேகர் நன்மையானவைகளை மாத்திரம் எனக்கு சாதகமானவைகள் மாத்திரம் நடந்தாதான் என் ஓட்டம் சரின்னு நினைக்கிறோம். எனக்கு சாதகமே இல்லாவிட்டாலும் அதையும் நன்மையாய்த்தான் முடிய பண்ண. ஏதாவது அழைப்பில் ஒரு பகுதி. உபத்திரவம் இல்லாமல் தேவனுடைய சிங்காசனத்துக்கு போக முடியாது. உபத்திரவம் தான் உருவாக்குனான். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னதாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ நம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுகிறேன். அப்போ இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை அதற்கு தான் அழைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பொறுமையோடு ஓடக்கடவும். இன்னைக்கு நம்ம ஒரு ஓடுற அந்த ஓட்டத்தில் இயேசு கிட்ட இருந்து என்ன பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற சாட்சி நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ, இயேசுவுக்காக என்ன செய்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கணும். ஏன்னா நான் இயேசுக்கிட்ட என்ன பெற்றுக்கொண்டேங்கிற சாட்சி என்னை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்காது. அது இங்கே இருக்க மனிதர்கள்கிட்ட வேணால் நான் சொல்லலாம், அது வேணால் இங்கே இருக்க சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கலாம். இயேசுக்கிட்ட என்ன பெற்றுக்கொண்டேங்கிறது இல்லை, இயேசுவுக்காக என்ன செய்தேங்கிறது ரொம்ப முக்கியம். பெற்றுக்கொண்டது எவ்வளோ அவசியமோ, நான் பரலோகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, நான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், நான் இயேசுவுக்காக என்ன செய்தேன் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ என்ன செய்யணும்னா, நான் என்ன செய்யணும், அவரை நோக்கி ஓடணும், அவரை பார்த்து ஓடணும், அவரை போல ஓடணும், அவருக்காக ஓடணும். அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ தேவனை நோக்கி ஓடணும். அதுக்கு நான் அவரோட அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்வது எதை இழந்த பவுல் சொல்கிறாரு, நான் எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் விடுறேன். அவர் தன்னுடைய அந்த சனகரிப் சங்கத்தில் மறுபடியும் போய் அங்கே உறுப்பினராக மாறிடல, மறுபடியும் யூதர்களோடு அவர் போய் கலந்து மறுபடியும் அந்த பொசிஷனை காத்துக்கொள்ளலை. அவர் தன்னுடைய தர்சு பட்டணத்துக்கு திரும்பி போய் தன்னுடைய வியாபாரத்தை பார்க்க போகலை. தேவன் அழைத்த அழைப்பை பெற்றுக்கொண்டு திரும்பி பார்க்காமல் கர்த்தருக்காக ஓடினார், வைராக்கியமாய் ஓடினார். அதனால தான் வேதாகமத்தில் நம்ம அவர் எழுதின இத்தனை புஸ்தகங்களை பார்க்குறோம்.
நீரோ மன்னனால் கழுத்து வெட்டப்பட்டு மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் தன் ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடின ஒரு மனிதன். ஏன்னா கிறிஸ்துவை நோக்கி ஓடின ஓட்டம். இன்னைக்கு என்னுடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடுது? நம்முடைய டெஸ்டினேஷன் எது? நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு இந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. நம்ம எல்லாரும் டெத்து வீடுன்னு வந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கு இருந்தாது, நமக்காக இருந்தாலும் சரி இந்த வசனத்தை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் சொல்லணும்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்ட்டு. மனிதர்கள்ட்ட இருந்து சாட்சி எதிர்பார்த்துட்டு இருக்கோமா? தேவன்கிட்ட இருந்து சாட்சி எதிர்பார்க்குறோமா? தேவன் சொல்லணும் என்னை பற்றி. அப்போ இயேசுவை நோக்கி ஓடணும். ஒரு நாட்களில் பவுலுக்கு பேதுரு கேட்டார். பேதுரு இயேசுவை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர் சொன்னார், இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவீர்கள். எனக்காக வீட்டையாவது நிலங்களையாவது எதையாவது நீ விட்டியனா நான் நூறத்தனையாக உன்னை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் ஒன்றும் சொல்லலை, அப்படியே உன்னை பரலோகம் மட்டும் தான் தருவேன், இந்த பூமியில் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய நோக்கம் இந்த பூமியாக இருக்குதா? ஏன்னா வெறும் பூமிக்காக இருப்பேனா இருந்தால் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? இங்கே எல்லாரும் தான் வாழ்கிறாங்க, இங்கே எல்லாரும் தான் ஜெயிக்கிறாங்க. இங்கே ஜெயிக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த உலக பிரகாரமான வெற்றி அடைகிறார்களா? நம்மை விட அந்த உலக மனிதர்கள் செழிப்பாக தான் இருக்காங்க, வெற்றி அடைந்து தான் இருக்காங்க. தேவராஜ்யத்தை அடையலைன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால அவ்வளோதானே. என்ன வேணாலும் நம்ம இங்கே பேசலாம், நம்மளை புகழ்கிறதுக்கு ஒரு 10 பேரை சுற்றி வச்சுக்கலாம், நம்மளை பற்றி இவங்க சூப்பர்னு சொல்கிறதுக்கு. இது தேவன்கிட்ட இந்த சாட்சி தேவனுக்கு செல்லுமா? அவருடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? அவருடைய ராஜ்யத்துக்காக நான் எப்படி வாழ்ந்தேன்? அவருடைய ராஜ்யத்தில் என்னுடைய பங்கு என்ன? அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தின் அதிகாரியை வைப்பேன்னா, அவர் கொடுத்திருக்கிற ஒன்றை வைத்து, அது எதுவாக இருக்கட்டும், அது என்னுடைய திறமையாக இருக்கட்டும், தாளந்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக ஒன்றாக இருக்கட்டும், அதை வைத்து தேவனுக்காக நான் என்ன செஞ்சேன், எனக்காக என்ன செஞ்சேங்கிறதுல. எனக்காக கட்டினா பாபேல், தேவனுக்காக கட்டினா தான் அது தேவனுடைய ராஜ்யம். பாபேல் எப்பயும் இடிஞ்சிரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நோக்கி அப்போ 2 காரியம் நமக்கு தடையாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, பாரமான யாவற்றை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்காக ஓட முடியாது. காரணம் என்ன? பாரம், நிறைய பாரம் சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். 10 வருஷம் கழிச்சு என்னவா இருக்க போகிறோங்கிற சிந்தனையே பலரை குழப்பிடுது. ஐயோ இப்படியே இருந்தோம்னா என்ன ஆகுறது? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆக போகுது? என் வாழ்க்கை என்ன ஆகும்? நாளைய தினம் பிறப்பிப்பதை நீ அறியாயேங்குது பைபிள். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதுங்கிறார். இன்றைய நாளை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நாளைய தினம் பிறப்பிப்பதை அறிய. கண்ணை மூடி தூங்கிட்டோம்னா முழிக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதனால தான் காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. தேவன் பார்த்துக்கொள்வார். நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதில் பாடு போதுங்கிறாரு. ஆனால் நம்மால் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு சேர்த்து பாடுபடுறாப்புல. அந்த கவலையே நிரப்பிடுது எல்லாரையும். பாரம், நிறைய பாரம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை என்கிட்ட வச்சிரு. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறோன்னு நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தர்றேன். அவர் இளைப்பாறுதல் தரணும்னா என்ன செய்யணும்னா அவர் பாரத்தை எடுக்கணும்னு சொல்கிறார். ஆனால் அதை கேட்கறது இல்லை. அவருடைய பாரம் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தான் அவருடைய பாரம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருந்து. அவருடைய வருத்தம், பாரம் எல்லாம் எது? ஆத்துமாக்கள். தாகமாக இருக்கிறேன் அப்படின்னாரே, எந்த தாகம்? கொஞ்சோண்டு அந்த குடித்த தண்ணியா? அவர்கள் கொடுத்த அந்த காளானை, அந்த கடற்காலனை தோய்த்து அவர் பதிலாக வச்சப்போ அவர் குடிக்கலையே. அந்த தாகம் இல்லை, ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஆத்துமாக்களை குறித்த தாகம். இன்னைக்கு அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களை மீட்கிறதுக்கு இந்த பூமியில் என்னை அழைத்திருக்கிற கர்த்தருக்கு நான் என்ன செஞ்சேன், கர்த்தர் எனக்காக என்ன செய்தார்னு எனக்கு சொல்கிறதுக்கு சாட்சி இருந்துச்சுன்னா, நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன் என்று சொல்லுவதற்கு என்னோட சாட்சி இருக்கணும். ஏன்னா அதுதான் என்னை தேவ ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை என்கிட்ட வச்சுட்டு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை ஏற்றுக்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவருடைய பாரத்தை நான் எடுத்துக்கணுமா? இப்போ அவருடைய பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்புகிறாரு. அவருடைய பாரத்தை நான் சுமக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதை எடுத்துக்கிட்டு நான் போகணும் அவருக்கு முன்னாடி. இன்னைக்கு நான் நம்முடைய பாரத்தை எல்லாம் நம்மளே வச்சுக்கிட்டு அவருடைய பாரத்தை சுமக்க முடியலை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும்னா உங்கள் பாரத்தோடு ஓடி ஜெயிக்க முடியாது. அவருடைய பாரத்தை சுமந்துக்கிட்டு ஓடினா தான். அதுதான் பரலோக ராஜ்யம். இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்னா, இந்த பூமியில் நான் என் பாரத்தை சுமந்துக்கிட்டே ஓடணும். உங்கள் பாரத்தை அவர் சுமந்துக்கிறேங்கிறார். உன் வாயில் வார்த்தை பிரவாய்க்கு உண்பதாகவே உனக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அதை அவர் பார்த்துக்குவார். ஆனால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுக்கு தான் கர்த்தர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். இயேசு எனக்குள்ளே வந்தது எதுக்காகனா, யோவான் 4:34 வாசிங்க.
இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது தான் என்னுடைய போஜனம். அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொன்னார், அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு. ஆனால் என் வாழ்க்கைக்குள்ளே வந்த இயேசு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் அனுமதிச்சிருக்கிறேனா, இல்லை என் சித்தத்தை செய்கிறதுக்காகவே நான் போராடிட்டு இருக்கிறேனா? அனுதினமும் நம்முடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறேன்? நான் தேவனை தேடுவதுடைய இன்டென்ஷன், நோக்கம் என்ன? என் ராஜ்யம் கட்டப்படுறதா, இல்லை தேவ ராஜ்யம் கட்டப்படுறதா? என் மூலமாக தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரா, இல்லை என்னை நானே மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேனா? இன்றைக்கி உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சுட்டு கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அங்கே வச்சுட்டு அடுத்து அவருடைய பாரத்தை எடுங்கங்கிறார். ஆனால் பலர் என்னென்னா இந்த வசனம் கூட தெரியுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், அவர் உங்களை விசாரிக்கிறவர்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்தவங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முடிஞ்சிருச்சு. அது எப்போ சரியாகும் அப்படின்னா, ரூல்ஸ் ஒன்று இருக்குது. என் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு வந்தவொடனே எல்லாம் சரியாகாது. அவர் பாரத்தை நான் எடுக்கணும், அவர் பாரத்தை நான் சுமந்தா என் பாரத்தை அவர் எடுத்துக்குவார். இதுதான் ரூல்ஸ். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எப்பொழுது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யம், உடைய ராஜ்யம் வருவதாக, அதுதான் தேவன் சொல்லி கொடுத்த ஜெபம். ஆனால் 5வது பாயிண்ட்டுக்கு போயிடும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருங்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வராமல் 5வது பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது. அவருடைய ராஜ்யம் வரணும்னா அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் செய்யப்படணும். அதுதான் அழைப்பு. அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் கர்த்தர். அதுக்கு தான் நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த ரட்சிப்பு. என்னை ரட்சித்து கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருப்பது எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து அது மூலமாக கர்த்தர் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஒரு பிள்ளையை பெற்று வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அந்த புள்ள அடுத்து என்ன செய்யணும்? அந்த பெற்றோருக்கு கணத்தை கொண்டு வரணும். ஏன்? அந்த பெற்றோருக்கு ஒரு மகிமையை கொண்டு வரணும், அந்த பெற்றோரை கவனிக்கணும், அந்த பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். இதெல்லாம் ஒரு பெற்றோர் எதிர்பார்ப்பு. ஏன்? அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கலாமா? ஏற்றுக்குவாங்களா பெற்றோர்? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அப்போ பரலோகத்தின் தேவன் நம்முடைய சொந்த குமாரனை பலியாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு அதுக்கப்புறம் நம்ம விருப்பமெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் விரும்பணும் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு, இயேசு எனக்கு செய்தார், இயேசு இதை செய்தார், இயேசு அதை செய்தார், இயேசு வியாதியை நீக்கினார், கடனை மாற்றினார், வேலையை கொடுத்தார், சம்பளத்தை கொடுத்தார், காரை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், பேரப்பிள்ளையை கொடுத்தார், அதுக்கப்புறம் அடுத்த சந்ததியை கொடுத்தார், கல்யாணத்தை பண்ணார், அது பண்ணார், இதை மட்டுமே கேட்கறதுக்கு தான் கர்த்தர் எனக்குள்ளே வந்தாரா? திரள் கூட்ட ஜனம் தேவன் இல்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த ஜனத்தெல்லாம் யார் மீட்பா? அப்போ அதுக்கு என்னுடைய வேலை என்ன? அதுக்கு தானே என்ன வச்சிருக்கிறாரு. திரளான கூட்டம் அழிந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த ஜனங்களை மீட்கிற ஒரு பெரிய வேலை இருக்கே. அவருடைய ராஜ்யம் இங்கே வரணுமே. அப்போ இங்கே எதிராக நிற்கிற சாத்தானுடைய ஒரு ராஜ்யம் இருக்குதே. இந்த போராட்டத்துக்கு எதிராக போராட வேண்டாமா? அந்த போராட்டத்தில் போராடி அந்த ஜனங்களை மீட்க வேண்டாமா? கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், இருதய நொறுங்குண்டவர்களை காயம் கட்ட வேண்டாமா? இது காயம் கட்டினா தானே அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டால் தானே பிரபஞ்சத்தின் தேவனோட மனதை கூடாக்கி வைத்திருக்கிறானே. அப்போ பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிற பொழுது கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்போ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கும் போது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கும் போது ஒன்றையும் பயன்படுத்தாமல் உட்காந்துக்கிட்டு என்னை பாரும் ஆண்டவரை, என் குடும்பத்தை பாரும் ஆண்டவரை, என் வாழ்க்கையை பாரும் ஆண்டவரேன்னு சொன்னால் இது சரியான ஓட்டமா? இதுதான் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டமா? அப்போ தேவனை நோக்கி ஓட முடியாத அளவுக்கு நம்முடைய கால்களை இழுத்து பிடிக்கிற காரியம் என்ன? ஒன்று பாரம், இன்னொன்று பாவம். பாவம்னா வெறும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயாக, அது மட்டும் கிடையாது. தீய நோக்கமே பாவம்தான். இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தாலும் அதுக்கு பேர் பாவம்தான். சாமுவேல் சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்காக ஜெபம் செய்யாமல் இருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். தேசத்துக்காக ஜெபிக்கலைன்னா நம்ம பாவம் செய்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா நம்ம பாவம் செய்கிறோம். அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ நம்ம அறிவிக்கணும் இல்லையா? நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அந்த ராஜ்யத்துக்காக நம்ம பிரயாசப்படணும் இல்லையா? நான் செலவு பண்ணவும் அவருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன்கிறாரே பவுல். அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
அப்போ இன்றைக்கி விசுவாசத்தை துவக்குற இந்த உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்குள்ளாக இந்த அழைப்பை கொடுத்து இந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறாரா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்போ உங்களுக்குள்ளே என்ன விசுவாசம் தொடங்கியிருக்கிறார் கர்த்தர்? அவருடைய ராஜ்யத்துக்காகவா, இந்த பூமிக்காகவா? தேவனுடைய சித்தம் அவருடைய ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதுக்கு உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதிலும் பூமியிலேயும் உங்களுடைய சித்தம் செய்யப்படும். அதுதான் அவருடைய ராஜ்யம். அப்போ அவருடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், இவைகளுக்கு எதிராக எல்லாம் ஒரு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தை நான் போராடி இதை நான் ஜெயிக்க வேணாமா? அதை தான் ரோமர் 15:32 சொல்கிறாரு, நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள்னு சொன்னார். இன்றைக்கி போராடுகிறோமா? நல்ல போராட்டத்தை உண்மையாகவே போராடினா உண்மையாகவே நம்ம ஓட்டத்தை முடிப்போம். நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். நம்ம விசுவாசத்தை துவங்கினவர் அந்த விசுவாசத்தை முடிப்பார். ஒரு நாள் வரும், அவரை சந்திக்கிற ஒரு நாள் வருது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டையும் திருடன் வருகிறது போல் அந்த நாள் வரும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், இப்போ உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம்னு எதை சொல்லுது. அப்போ அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களுடைய ஓட்டத்தை சீர்தூக்கி பாருங்கள். ஓடிக்கிட்டே இருக்கோம், வாழ்க்கையே ஒரு ரேஸ் தான். மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் உலக மனிதனும் ரேஸுன்னு தான் சொல்கிறான். ஒரே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணுங்க, நிற்கவே முடியலை. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த உலகத்துக்காக ஜெயிக்கிறதுக்கு ஓடுறீங்களா, கர்த்தருக்காக ஜெயிக்க ஓடுறீங்களா? நீங்கள் கர்த்தருக்காக ஓடுங்க, உங்களதெல்லாம் மற்றது பார்த்துக்குவார். உங்களுக்காகவே ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஓட்டத்தை நிறைவு செய்கிற ஒரு நாள் வரும். அன்னைக்கு அவருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி போய் நிற்க போகிறீங்கிறத பாருங்கள். ஏன்னா நாம் எல்லாருமே வந்த இயேசுவை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் வரப்போகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகணும். அதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். வந்த இயேசுவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். வந்த இயேசுவை பற்றி நல்லாவே நமக்கு தெரியும். மறுபடியும் கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தையே போட்டுட்ருக்காதீங்க, பில்டிங்கை கட்டுங்க, பூரணராகும்படி கடந்து போங்க. அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாக இருக்கணும், அவரை போல மறுரூபமாக்கப்பட்டிருக்கணும், அவரை போல மாற்றப்பட்டிருக்கணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கணும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுங்கள், அதில் பிரவேசிப்பது இல்லைங்கிறாரு. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிக்கும். அப்போ அவருடைய சித்தம் என்னில் நிறைவேறணும்னு அர்ப்பணிக்கணும். ஏசப்பா எனக்குள்ளே வந்து உம்முடைய சித்தத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுங்க, என்னில் நிறைவேற்றுங்க, என்னை கொண்டு நிறைவேற்றுங்கன்னு கேட்கணும். அப்போ நாமளும் சொல்லலாம் தைரியமாக, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். வருடத்தின் தொடக்க நாட்களில் நிற்கிறோம். என்ன பெற வேண்டும் கர்த்தருக்கு? கர்த்தர் எல்லாத்தையும் தருவார். நீதிமானை பசியினால் வருந்த விடார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவான்னு தான் சொல்லியிருக்கு. அதெல்லாம் தருவார். அவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அதை செய்வார். அவர் சொன்னதை அவர் செய்கிறதுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொன்னதை நாம் செய்கிறதுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அவர் சொன்னதை அவர் செய்வார். கர்த்தருக்கு சித்தமானதை அவருடைய கையினாலேயே வாய்க்கும். தேவன் சொன்னதை தேவன் செய்வார். அவரால் மனுஷனால் கூடாதவர்களும் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். என்னால் செய்யக்கூடாத விஷயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாமே அவரால் முடியும். ஆனால் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிறது பெரிய காரியம் இல்லை. அவர் சொன்னதை நானும் நீங்களும் செய்வதுதான் காரியம். இன்றைக்கு ஆண்டவரே, உன் சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு நான் இந்த ஓட்டத்தை உமக்காக ஓடட்டும் ஆண்டவரே. எனக்கு லாபமாக இருந்தது எதுவோ அதெல்லாம் நஷ்டமென்று விட்டு குப்பையாக எண்ணி உமக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தை நான் ஓடி என் ஓட்டத்தை முடிக்கணும் ஆண்டவரே. இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில், இந்த போராட்டத்தில், இந்த உலக மனிதர்களுடைய போராட்டம் இல்லை, எனக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இந்த ஓட்டத்தில் ஓட முடியாதபடி இந்த உலகம் என்னை பிடிச்சி இழுக்குது. கண்கள் நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம், ஜீவனத்தின் பிறமையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மேற்கொண்டு கிறிஸ்துவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போய் ஒரு நொடியில், ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சஞ்சரிக்கிற அந்த நாள் வரணும். ஆனால் அதுக்கு ஓடுற அந்த ஓட்டத்தில் நான் வெற்றிகரமாய் ஓடி முடிக்கணும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.